வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு. நம்மளால முடிஞ்சா அது மத்தவங்களுக்கு கொடுத்து பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் நீங்க இந்த வீடியோ ப்ளே பண்ணதுக்கு. ஆக்சுவலா நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருந்த ஆனந்தம் ஃபவுண்டேஷன் நிறைய வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற டவுட்டுமே நம்ம கிளியர் பண்ணியிருந்தோம். பிகாஸ் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எதுக்கு திரும்பி இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் வீடியோ வச்சிருக்கேன்னா, வெல்கம் அஜய். நான் அஜய் வந்து ஆனந்தம் ஃபவுண்டேஷன் மூலயமா ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காப்ல. ஸோ அவன் வந்து ஆனந்தம் ஃபவுண்டேஷன்ல நியர்லி ஒரு 1 இயர் ஆயிருக்கா அஜய்? தேர்ட் இயர் முடிக்க போறேன். ஓகே ஓகே ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் அவனுக்கு வந்து கண்டினியூஸா அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் வேற யார்கிட்ட கேட்குறோமோ இல்லையோ, கண்டிப்பா அஜய்கிட்ட கேட்டோம்னா அவங்கள பத்தி கிளியரா தெரியும். ஸோ அதனால நம்ம இப்போ அஜய் சூஸ் பண்ணியிருக்கோம். பை த வே, இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க. ஸோ பிகாஸ் அஜய் உங்க டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண போறான். ஸோ ஆனந்தம் ஃபவுண்டேஷன்ல எப்படி அப்ளை பண்ணோம், அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவன் கிளியர் பண்ண போறான். பிகாஸ் அவனுக்கு நியர்லி 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனந்தம் ஃபவுண்டேஷன் கூட. ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் அஜய், அப்படி நீ உன்னை பத்தி ஒரு ஷார்ட்டா ஒரு இன்ட்ரோ கொடுத்துரு. குட் மார்னிங் கைஸ். இப்போ வந்து இந்த ஆனந்தம் ஃபவுண்டேஷன்ல எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன், எப்படி இப்பெல்லாம் உள்ள இருக்கு, இதே மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முதல்ல ஆக்சுவலா ஒரு நிமிஷம் அஜய், ஒரு நிமிஷம். நீ இப்ப எங்க படிச்சிட்டு இருக்க? ஸோ எத்தனாவது இயர், என்ன டிபார்ட்மெண்ட்? ஓகே ஓகே. நான் இப்போ வந்து சென்னை இன்ஸ்டியூட் டெக்னாலஜி இன்னும் ஒரு காலேஜ் குண்டத்தூர்ல படிச்சுட்டு இருக்கேன். இசி டிபார்ட்மெண்ட் 3rd இயர் படிக்கிறேன். ஆனந்தம் ஃபவுண்டேஷன் தான் எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அங்க. இப்ப நம்ம ஆனந்தம் ஃபவுண்டேஷன்ல எப்படி இப்ப வந்து ஆனந்தம் ஃபவுண்டேஷனுக்கு அப்ளை பண்ண ஆன்லைன்ல தானே? நான் படிக்கும் போது ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லா ஆன்லைன்ல வெப் போர்ட்டல்ல கொண்டு வந்துட்டாங்க. அதாவது வெப் போர்ட்டல்ல வந்து அதுக்கு ஒரு லிங்க் இருக்கு, www.aanandham.org.in. அதுல போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்குள்ள போய் நீங்க அப்ளை பண்ணா உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ண மேண்டேட்டரி டீடைல்ஸ் இருக்கும். அதை ஃபில் பண்ணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நேரம் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க போய் இந்த வீடியோ முடிஞ்சோன்னா எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோ பார்க்கலாம். சொல்லு அஜய். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா உங்க டீடைல்ஸ்லாம் அவங்களுக்கு போயிடும். அதை வந்து ஒரு ஸ்லாட்டா பிரிச்சு உங்க அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஒவ்வொரு அப்ளிகேஷனா ஒரு 5 எல்லாருக்கும் அசைன் பண்ணுவாங்க. அங்க டீம் மெம்பர்ஸ்க்கு, அந்த செலக்ஷன் குரூப் மெம்பர்ஸ்க்கு அசைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெலிவெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும், டெலிவெரிஃபிகேஷன். அடுத்து வந்து ஸ்பாட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். இதான் மூணு ஆனந்தத்தோட ஒரு செலக்ஷன் ப்ராசஸோட 3 இது. ஃபர்ஸ்ட் வந்து டெலிவெரிஃபிகேஷன் வந்து ஒரு நிமிஷம். இப்ப நீ வந்து உனக்கு வந்து நீ அப்ளிகேஷன் போட்ட, சோ அதுக்கப்புறம் உனக்கு ஒரு போன்ல தான் டெலிவெரிஃபிகேஷன் சொல்ற. சோ போன்ல கால் பண்ணி உன்கிட்ட என்னென்னலாம் கேட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஓகேண்ணா. இப்ப எப்படின்னா டெலிவெரிஃபிகேஷன் வந்து நம்மளோட எவ்வளவு ஈகரா நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுறோம் அதை வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க் டீடைல்ஸ், நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட். இப்ப எப்படின்னா நம்ம கிட்ட தான் இன்டராக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணும் போது நிறைய விஷயம் வெளில வரும். அதனால நம்ம பேரண்ட்ஸ் இன்டராக்ட் பண்ணா எதுவுமே தெரியாதுல. பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர் கம் தான் பண்ணுவாங்க. அவங்க எப்படின்னா தான் பிள்ளை இதே மாதிரி ஆசைப்படுவாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் வந்து பேரண்ட்ஸ் எப்பயும் மோஸ்டா கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இல்லாம இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க டெலிவெரிஃபிகேஷன் மெம்பர்ஸ்ல உள்ளவங்க எல்லாரும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸோட என்னென்ன பிரச்சனை, எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எதே மாதிரி நிலைமையில இருந்து வந்திருக்காங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே போய் பேச மாட்டாங்க, நான் எல்லாருமே நம்புவோம். நாங்களும் அதான் நம்புறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க எப்பயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் உண்மைதானே பேசுவாங்க. அது திடீர்னு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் அப்படியே பேசுவோம். அவங்க அந்த டெலிவெரிஃபிகேஷன் மெம்பர்ஸ் உள்ளவங்களே ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவாங்க. ஒரு அண்ணன் ஒரு தம்பி பாண்ட்ல இருக்கிற மாதிரி தான். ஒரு அண்ணன் அக்காலாம் எப்படி பேசுவாங்க, அவங்க சொந்த அக்கா அதே மாதிரி தான் பேசுவாங்க. யாரும் கொஸ்டின் ஒரு இன்ட்ராகேஷன் மோடு சும்மா கொஸ்டின்ல பேசுற மாதிரியே பேச மாட்டாங்க. யாருமே ரொம்ப காமா தான் பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியல, இப்ப 12th முடிச்சோன்னா எல்லாருமே ஒரு லோ கிளாஸ்ல தான் வந்திருப்போம். எல்லாருமே போரா தான் இருந்திருப்போம். அதனால எல்லாருக்குமே எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அப்ப யார்கிட்டயுமே போனும் இருந்திருக்காது, நெட் வசதியும் இருந்திருக்காது. ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க தான் வந்திருப்போம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியலாலும் பரவாயில்ல, படிப்பை பத்தி எதுவுமே தெரியலாலும் பரவாயில்ல, படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து இன்னொரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. இன்னொரு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலா எல்லா படிப்பை பத்தி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து பேசி உங்களுக்கு எதுலப்பா இன்ட்ரெஸ்ட் அப்படியே பொறுமையா கேட்கறது, அதே மாதிரிலாம் கேட்பாங்க. இதே மாதிரிலாம் இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டெலிவெரிஃபிகேஷன்ல. அதுக்கப்புறம் உங்களோட டீடைல்ஸ், மார்க்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களோட ஹாபிஸ், ஸ்கூல்ல ஏதாச்சும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, அதேதான் மார்க் என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி மற்ற டீடைல்ஸ் நம்ம வாயில இருந்தே நம்மளே
நமக்கே ஆமா தெரியற மாதிரி நம்மள்ட்ட இருந்து நம்ம டீடைல்ஸ் வாங்க. லைக் என்ன மாதிரி படிக்கணும்னு ஆஹ் ஆசைப்படுறீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஆமா ஓகே. இப்ப ஆமாங்க. டெலிவெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. உனக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அடுத்தது? உன்ன வர சொன்னாங்களா? இல்லண்ணே, டெலிவெரிஃபிகேஷன் முடிஞ்சா ஸ்பாட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அது எப்படின்னா நம்ம வீட்டுக்கே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓ! நம்ம அது வீட்டுக்கு ஓகே. எப்ப வருவாங்க டெலிவெரிஃபிகேஷன்ல இருந்தே உங்க எல்லாருக்குமே இப்ப எக்ஸ்பீரியன்ஸான நாளே தெரிஞ்சிடும். நீங்க பேசுறதை வச்சு உங்களை எப்படி நீங்க உண்மையை பேசுறீங்களா, பொய் பேசுறீங்களா, இல்ல ஒரு இப்ப நிதானமா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கா, இந்த இப்போதைக்கு உள்ள உலகத்தை பத்தி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து அதுல இருந்து ஃபில்டர் பண்ணுவாங்க கொஞ்சம் பாதி பேரை. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட் வெரிஃபிகேஷன் வருவாங்க. ஸ்பாட் வெரிஃபிகேஷன் எப்படின்னா வீட்டுக்கே வந்து பார்ப்பாங்க. வீட்டுக்கே ஒரு 2 அண்ணன் இல்ல அண்ணாக்கா யாராச்சும் 2 பேர் இல்லைன்னா ஒரு பேர் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வீட்டுக்கு வரும்போது எப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்க பேர்லாம் விசாரிச்சுட்டு உங்களோட நேர்ல இப்ப போன்ல கேட்ட டீடைல்ஸ் தான் அப்படியே நேர்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட சர்டிபிகேட்ஸ் வச்சிருந்தா வாங்கி போட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணிப்போம். அதான் ஓகே. ஸ்கூல் லெவல்ல ஜெயிச்சது, இல்ல ஸ்கூலுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல்ல ஜெயிச்சோம்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் லெவல்ல அச்சீவ் பண்ணிருப்பாங்க, இல்ல பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணிருப்பாங்க. NCC சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருப்பாங்க, இல்ல ஸ்கவுட் அண்ட் கைட் சர்டிபிகேட், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம். ஒரு 70% 50% ஸ்காலர்ஷிப்பே கிடைக்கும். ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளவுலாம் தெரியாது. 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டேட் லெவல் சர்டிபிகேட் வச்சிருந்தா இதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்களை வந்து கரெக்டா கைட் பண்ணி எந்த காலேஜ்ல படிச்சா நல்லா இருக்கும், எந்த காலேஜ்ல நல்லா ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்கோட இதுவும் நல்லா இருக்கும்னு பார்த்து அவங்க கொடுப்பாங்க. அந்த ஓ! காலேஜ்ல அப்ளிகேஷன் போட்டு கொடுப்பாங்க. சோ ஒரு அதாவது இப்ப அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பையன் இன்ஜினியரிங் கேட்கறான்னு வச்சுக்கோயேன். இப்ப அவன் ஏற்கனவே அந்த டிஎன்இ அப்ளிகேஷன் போட்டிருக்கணுமா? இல்ல சப்போஸ் போடாம கூட அவங்க வாங்கி தருவாங்களா எப்படி? இல்லண்ணே, எப்படின்னா மார்க் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து எல்லாத்தையும் இப்போ ஓரளவுக்கு கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கிற காலேஜ் தான் எப்பயும் கொடுப்பாங்க அவங்க. ஓகே. அதையும் மீறி உங்கள்ட்ட ரொம்ப ஆசை இருந்துச்சா உங்களுக்கு அந்த சீட்டும் கொடுக்க தயாரா இருப்பாங்க. ஆனா எப்படின்னா ஒரு ரொம்ப தீராத ஆசை இருக்குன்னா அதுக்கு ஒரு இது இருக்கணும்ல, ஒரு காரணம் மார்க் இருக்கும்ல, அது இருக்கணும். ஏன் சின்ன வயசுல அதே மாதிரி ஆசைப்படுவாங்க. உங்களை வந்து அப்ளிகேஷன் போட சொல்லிடுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ஓகே. அப்ளை பண்ண சொல்லிடுவாங்க. கவுன்சிலிங் நம்ம அது மூலியமா செலக்ட் பண்ணி அவங்க அப்புறம் சொல்லுவாங்க என்னென்ன காலேஜ்லாம் உங்களுக்கு கரெக்டா வரும், நம்ம ஏத்த கோர்ஸ்க்கு எந்தெந்த காலேஜ் கரெக்டா இருக்கும். சென்னையில இருக்கிற காலேஜ் சொல்லுவாங்க. அப்படியே ஆர்ட்ஸா இருந்தாலும் ஆர்ட்ஸ்க்கும் எந்தெந்த காலேஜ் நீங்க நல்ல மார்க் எடுத்து ஆர்ட்ஸே படிக்கணும் ஆசைப்பட்டா அதுக்கு உள்ள காலேஜ் சொல்லுவாங்க. இப்ப அதே மாதிரி தான் MBBSக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் வழியா தானே வர சொல்லுவாங்க. ஆனா ஃபீஸ் அவங்க பே பண்ணுவாங்க மோஸ்டா. ஓகே. ஓகேடா. சோ 100 அப்போ 100% 100% ஓகே. சூப்பர். அதாவது ஆமா. அவன் என்ன சொல்றான்னா 100% ஸ்காலர்ஷிப்புமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, நீங்க அப்ளிகேஷன் போடுறதுங்கிறது அது ஒரு லீகல் ப்ராசஸ். ஸோ அப்படிங்கும்போது நம்ம அப்படிதான் அத பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம அப்ளிகேஷன் போட்டு தான் போணும். ஸோ இப்போ 2 பார்ட் ப்ராசஸ் சொன்னா அது 2மே முடிஞ்சிருச்சு. ஒண்ணு ஃபோன்ல வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறது சொன்னா, இப்ப நெக்ஸ்ட் என்னடா பண்ணாங்க அடுத்தது? அதுக்கப்புறம் நீங்க ஸ்பாட் வெரிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து சில பேரை ஃபில்டர் பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய அப்ளிகேஷன் வரும். ஒரு 1000 2000 வரும். அதுல இருந்து ஒரு கரெக்டா அவங்களுக்கு எவ்வளவு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஆனா முடியாதுல. ஆனா ஆமா. அதனால யாருக்கெல்லாம் ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 150க்கு மேல அவங்க கரெக்டா இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னால அவங்களுக்கு வந்து சேரணும். அதுனா மஸ்ட் பி கன்சிடர் பீப்புள்ஸா இருந்தாலும் 150க்கு மேலே அவங்க எடுத்துப்பாங்க. அவங்க எல்லாம் சென்னைக்கு கூப்பிடுவாங்க. பேட்சா பிரிச்சுப்பாங்க அவங்களே. ஓ! ஓகேடா. பேட்சா ஒரு எல்லாரையும் வந்து ஒரே நேரத்துல அகாமடேட் பண்ண முடியாது ஒரு பிளேஸ்ல சென்னையில. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் சரி, இல்ல முன்னாடியும் ஒரே நேரத்துல வர முடியாது. அதனால ஒரு 2 days 3 days பேட்சா பிரிச்சுப்பாங்க. அதனால அங்க போயிட்டு அங்க ஃபவுண்டேஷன்லயே எல்லா க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, ஒரு மெயின் க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஃபவுண்டேஷன் வந்து லீட் பண்ற மாரி, எல்லாரையும் பாத்துக்கிற மாரி. எல்லாருமே ஃபவுண்டேஷன்ல உள்ள இப்ப நான் அங்க படிக்கிறேன்னா அங்க உள்ள எல்லாருமே என்கிட்ட வந்து அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி இதே மாதிரி தான் பழகுவாங்களே தவிர ஒரு பெரிய ஆளு அதே மாதிரி ஒரு ஓகே. சார்லாம் கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. எப்பயும் அண்ணன், அக்கா தான் கூப்பிட்டு எல்லாருக்குள்ளயும். ஆ. அதே மாதிரி பேசிட்டு இருக்கோம். நம்ம அங்க போயிட்டு நம்மள வந்து முதல்ல எல்லா சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணிடுவாங்க. எப்படின்னா நம்ம ஸ்கூல் லெவல்ல சர்டிபிகேட் இருந்தாலும் சரி, எல்லா சர்டிபிகேட்டும் வாங்கி வெரிஃபை பண்ணிட்டு அதுவரை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா ஒரு நம்பர் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட உள்ள போயிட்டு இப்போ வந்து கம்பெனிலாம் நம்ம முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ மாரி அப்படி டைரக்ட் இன்டர்வியூ மாரியே உங்க அம்மா அப்பா பக்கத்துல உட்கார வச்சுட்டு உங்களையும் உட்கார வச்சுட்டு உங்க கூட இன்டராக்ட் பண்ணுவாங்க எல்லாரும். ஒரு 3 பேரு இல்ல அந்த இப்ப அலுமினி பிரதர்ஸா இருக்கட்டும், அலுமினி அண்ணனா இருக்கட்டும், இல்ல அந்த அண்ணனாவே இருக்கட்டும், அந்த க்ரூ மெம்பர்ஸாவே இருக்கட்டும், அவங்களாம் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுல இருந்து உங்களோட ஸ்பீச் எப்படி இருக்கு, உங்களோட தன்மை எப்படி இருக்கு, எதே மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க, உங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கு,
அவங்க பர்சனல் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி அதுல இருந்து உங்களை ஃபில்டர் பண்ணுவாங்க ஆனந்தத்துக்கு. அதுல இருந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அதான் தேர்ட் ப்ராசஸ். ஓகே ஓகே. ஸோ அப்போ 3வது வந்து ஸ்டெப் வந்து சென்னைக்கு அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு ஸோ பர்சனல் இன்டர்வியூ மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அங்க போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி இல்லை, நம்ம நிலைமைய நம்ம சுச்சுவேஷனை சொல்லி அவங்கள்ட்ட கரெக்டா பேசணும்னா ஸோ கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இந்த 3 ஸ்டெப்ஸ் நடந்துருச்சு. இப்ப அடுத்தது இப்போ உனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் சோ அவங்க உனக்கு லைக் எப்படி கேக்குறேன்னா, இப்போ உனக்கு எப்படி வந்து அமௌண்ட் அனுப்புவாங்களா இல்ல லைக் உனக்கு அவங்களே காலேஜுக்கு கட்டுவாங்களா இல்ல நீ இன்வால்வ் ஆகுவியா நடுவுல, அந்த மாதிரி கேக்குறேன். இப்போ வந்து அதுலயே நிறைய நிறைய இது இருக்குண்ணே. இப்ப சிலப்ப சோஷியல் ஆக்டிவிட்டி தானே இதுவும் ஃபவுண்டேஷன் மூலியமா பண்றதுலாம். சில காலேஜ்ல உள்ளவங்க ஒரு சேர்மனா இருக்கட்டும், ஒரு பிரின்சிபலா இருக்கட்டும், அவங்களும் இந்த ஃபவுண்டேஷனோட சோஷியல் ஆக்டிவிட்டில இருப்பாங்க. அதனால சில பேர் இப்போ வந்து என் காலேஜ்ல பாத்தீங்கன்னா எங்க சேர்மனா அந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ண அனுப்பாங்க. அதனால சேர்மன் ஸ்காலர்ஷிப் அவங்க ஸ்காலர்ஷிப் பண்ணுவாங்க. அவங்களும் ஃபவுண்டேஷன் மெம்பரா இருப்பாங்க. அப்படி ஃபவுண்டேஷன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இப்படி இன்னும் மத்த காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபீஸ் இவ்வளவுன்னு சொல்லிடுவாங்க எல்லாருக்கும். நம்ம கவுன்சிலிங் வழியா அப்ளை பண்ணும் போதே எவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து ஒரு ஃபீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம் போடுவோம் நாங்க. ஃபீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம்னு ஃபவுண்டேஷன் ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை வாங்கிட்டு அதை ஃபில் பண்ணிட்டு டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம். சரி, அதை ஆன்லைன்ல எடிட் பண்ணி அனுப்பி அவங்க நம்ம சைன் போட்டு அனுப்புறோம்னா அவங்க வந்து கொஞ்ச நாள்ல ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்கண்ணே. அந்த அமௌண்ட் வந்து இப்ப நார்மலா எக்ஸாம் ஃபீஸா தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. இல்ல சில காலேஜ்ல எப்படி இருக்கும்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க காலேஜ் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். நம்ம கேஷ் டைரக்டா பே பண்ணாம அக்கௌண்ட் நம்பர்ல பே பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க சில காலேஜ் எல்லாம். அவங்களுக்கு வந்து காலேஜ் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு அதுல பே பண்ணிட்டு அவங்க ரெசிப்ட் மட்டும் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க ஃபவுண்டேஷன்ல இருந்து. அத நம்ம வந்து காலேஜ்ல காமிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இயர் நீ இப்ப சேரும்போது இந்த மாதிரி ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கொடுக்குற. சோ இப்ப அடுத்தது செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்குலாம் என்ன பண்ணணும்? அதுக்கும் இதே மாதிரி தானே எல்லாத்துக்கும் அந்த ஃபீஸ் சொன்னோடனே லாஸ்ட் டேட்லாம் சொல்லுவாங்களா, பே இதுக்குள்ள கட்டிடுங்கப்பான்னு. நாங்க ஃபீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம் எழுதி மெயில் அனுப்புவோம் உங்களுக்கு. ஃபவுண்டேஷன் மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புவோம். இது மாதிரி ஃபீஸ் ரெக்வஸ்ட் வாங்கணும்னே அவங்க வந்து அதை பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணிடுவாங்கண்ணே. ஓகேடா, சூப்பரா. சோ இப்ப வந்து நம்ம போன் பண்ணி கேட்கணும் அலையணுங்கிறதெல்லாம் கிடையாது. சோ நீ நம்ம ரிக்வெஸ்ட் ஃபார்ம் வந்துருச்சு. சோ நீ ரிக்வெஸ்ட் ஃபார்ம் டவுன்லோட் பண்ற, என்ன எவ்வளவு ஃபீஸ்ங்கிறத ஃபில் பண்ணி சோ அனுப்புற. சோ அதோட வந்து உனக்கு சக்சஸ் ஆயிடும். சோ அவங்களே கிரியேட் பண்ணிடுவாங்க. சோ இப்ப 3 இயர்ஸ் ஆயுமே அவங்கள்ட்ட இருந்து உனக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? ஆமாண்ணா, எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரெக்வஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்றதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு இது இருக்கும். அதுக்குன்னே ஒரு கூகுள் மீட் போட்டு ஒரு சில அண்ணாக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க எப்படின்னு. ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன்ல என்டர் ஆகும் போதே ஒரு இனாகிரேஷன் மீட் இருக்கும் கூகுள் மீட்ல. மோஸ்டா ஆஃப்லைன்ல வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்ப ஏன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் இல்லாதனால எல்லாம் ஒரு கூகுள் மீட் போட்டு இனாகிரேஷன் மீட்ல போடுவாங்க. அதுல எப்படிலாம் இருக்கும் எல்லார பத்தியும் ஃபவுண்டேஷன்ல எப்படி பாண்டோட இருப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியா இந்த ஃபீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம் பத்தி சொல்லுவாங்க. அதுவும் சொல்லுவோம். அதுல எப்படிலாம் ஃபில் பண்ணணும் டீடைல்ஸ் ஒருத்தவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப சப்போஸ் இப்ப சில ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்ப இவங்க வந்து டியூஷன் ஃபீஸ், செம் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் A to Z பாத்துப்பாங்களா? ஆமா, 100% ஸ்காலர்ஷிப் தானே இது. சோ ஓகே. இப்ப வந்து இப்ப எக்ஸாம் ஃபீஸ்னா இடையில திடீர்னு சொல்லுவாங்க. அப்ப கூட நம்ம அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புனா போதுமா? ஆமாண்ணே. எப்படினாலும் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் பிஃபோர் எக்ஸாம் ஃபீஸ் சொல்லிடுவாங்களே. ஆமா. அதனால கரெக்டா அனுப்பிடலானே. ஓகேடா, சூப்பர்ரா. சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப நீ வந்து மேக்ஸிமம் 100% டவுட் நீ கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். சோ அதை பார்த்துட்டாங்க. சோ அடுத்து என்ன ப்ராசஸ்ங்கிறதுக்காக நான் உன்னை கான்டாக்ட் பண்ணேன். சோ அதே மாதிரி நீ அந்த டெலிஃபோன் ப்ராசஸ்ல இருந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல இருந்து இப்ப அங்க டைரக்ட் இன்டர்வியூ வரைக்கும் என்ன பண்ணுவாங்கங்கிற வரைக்கும் சொல்லிட்டு அடுத்தது அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி அமௌண்ட் கிரெடிட் ஆகும், என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கிற வரைக்குமே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ நான் ஒரு 50-70% சாட்டிஸ்ஃபை ஆகும்னு நினைச்ச வீடியோ வந்து நீ ஒரு 150% கொண்டு போயிட்ட. ரொம்ப தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் அஜய், சூப்பர் கிளியரா சொல்லிட்டேன். பை த வே நம்ம இந்த வீடியோ நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கலாம். அப்படியே இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் நீங்க இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ தேங்க்யூ அஜய், தேங்க்யூ. நீனு ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லிக்கலாம்.
இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எல்லாருக்கும் இப்ப வந்து எப்படி சொல்றது, நம்ம வந்து நிறைய மார்க் எடுக்கலாம் கூட அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம ஒரு தாழ்வா ஏழையா இருந்து ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா, அவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. மார்க்குங்கிறது முக்கியம் இல்லை எப்பயுமே லைஃப்னு சொல்லுவாங்க எங்க அண்ணன்லாம் எப்பயுமே. அதே மாதிரி தான் நீங்க மார்க் ஓரளவுக்கு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப சில ஃபவுண்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 70% 80% ஸ்காலர்ஷிப் இருந்தாதான் 80% மார்க் இருந்தாதான் எல்லா காலேஜ்லயும் கிடைக்கும். அப்பதான் கொஞ்சம் கம்மியா இருக்கும் காசு கட்டுறதுக்குன்னு நினைப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. மார்க் எடுக்காம படிக்க ஆசை, ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் இல்ல ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க அவங்களுக்கே போதும் இந்த ஸ்காலர்ஷிப், கன்ஃபார்ம் பொருந்தும். ஓ சூப்பர்ரா, தேங்க்யூ ஸோ மச்ரா, சூப்பர்ரா. பை த வே இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ ஆஸ் மச் as உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா ஸோ யார் யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இது கிளியர் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நான் ஓகே, தேங்க்யூ.